ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழங்கா மீன் போட்டு ஒரு நல்ல மீன் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், ஆனியன், தக்காளி, தக்காளி கூட குழம்புக்கு தேவையான கல் உப்பு, நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி நல்லா நசுக்கி போட்டுருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். மசாலா நல்லா வெந்து வரும். மிளகாத்தூள் மசாலா நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் புளி தண்ணி ஊற்றிங்க. சும்மா ஒரு லெமன் சைஸு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் அவ்வளோதான். பொறுமையாக அந்த குழம்பு நல்லா சுண்டி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா சுண்டிடுச்சு.
நல்லா இந்த மாதிரி சுண்டணுன்னு மீனை சேர்த்துங்க. இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் சேர்த்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு கலர் கலரி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மீன் போட்ட கையோட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு. மீன் நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா? ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஓகே, நம்மளோட மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் வீட்டில் இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.